வணக்கம் ஓரன் டாக்ஸ் நேயர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது மாதம் தொடங்கி இருக்குது. இந்த 7வது மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு கலர்ஃபுல்லான வீடியோவோட இந்த மொத்தம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம ஒரு கருத்து சொல்லணும்னு நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது யார் என்ன சொல்லுவாங்க, நம்ம மேலே என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு எதிர்ப்பு குரல் வருமா, இல்லை நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்திரை குத்திடுவாங்களா, இல்லை ஒதுக்கி வச்சுருவாங்களா அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம ஒரு கருத்தை வந்து சொல்லாமல் வந்து கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்லை. நான் ரொம்ப நாள் யோசிச்சு ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னு எடுத்து வச்சு பல தாமதத்துக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி இந்த விஷயத்த நம்ம வந்து பேசிடணும், அது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும், ஒரு தைரியமான முடிவு எடுத்து இதை பற்றி நான் பேசலான்னு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நான் இந்த வீடியோவில் என்ன பேசுகிறேன், என்னென்ன விஷயங்கள் சொல்கிறேன் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நீங்கள் ரொம்ப மரியாதையான முறையில் ரொம்ப டீசெண்டாக உங்களோட ஹானஸ்ட் வியூஸை வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வானவில் சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தையா இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் பார்வை அப்படிங்கிறது உடனே முழுக்க முழுக்க ஒரு ஃபுல் கெப்பாசிட்டிக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லா விஷயமே தெரியும், மங்கலாக இருக்கும், அதுக்கப்புறம் அதற்கு எல்லா கலர்ஸுமே பார்க்கக்கூடிய ஒரு திறன் கிடைக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அந்த அனுபவமே ரொம்ப புதுசாக இருக்கும். அது வந்து பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம், இதுதான் போல அப்படின்னு கூட தெரியாமல் எல்லாத்த பார்த்தியும் ரொம்ப அம்யூஸ்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை ரொம்ப பிடிச்ச மனுஷங்களை பார்த்து சிரிக்கும். அதுக்கப்புறம் வந்து நாய் பூனை, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், டிவியில் ஸ்க்ரீனு இதெல்லாம் பார்த்து வந்து குழந்தைகள் ஒவ்வொன்றா வந்து புதுசு புதுசாக அதை பார்த்து அம்யூஸ் ஆகும், ரொம்ப சந்தோஷப்படும்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் அதுக்குடைய கற்றல் அப்படிங்கிறது முக்கியமாக அவங்களோட பெற்றோர்கள் மூலியமாக தான். இதுதான் இது வந்து நாய், இது வந்து பூனை, இது வந்து மரம், இது வந்து செடி கொடி இலை, இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தங்களோட பேரண்ட்ஸ் மூலியமாக அந்த குழந்தைகள் வந்து புரிஞ்சுக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து குழந்தைக்கு இயற்கையில் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அம்யூஸ் தான் பண்ணும். அம்யூஸ்னா அது வந்து பார்த்திங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அதுதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், நிலா, வானம், மழை, காற்று, கடல், மலை அப்படின்னு நிறையா கேட்டகரிஸில் இருக்கிறோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வந்து வானவில். ஸோ குழந்தைங்க வந்து வானவில்லை எப்போ பார்ப்பாங்க மோஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வயசு 3 வயசுக்கு மேலே தான் வந்து அந்த வானவிலை வந்து மோஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, அழகான கலர்ஸ்லாம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த வானவிலை பற்றி நம்ம பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வானவில் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக யாருக்கும் வானவில் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வெள்ளை, நீலம், கருப்பு, கிரே அப்படின்னு பல பல கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ரொம்ப பெரும்பான்மையாக இருந்தாலும் ஒரே இடத்துல அனைத்து விதமான வண்ணங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வில்லு மாதிரி அழகாக வளைஞ்சு இருக்கிறத வந்து பார்த்தா யாருக்கு தான் வந்து பிடிக்காது. பெரிய மேஜிக்கில் சரி, அது ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடாமல் அதை பல கோணங்களில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் வானவில் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மத நம்பிக்கை இருக்குது, கலாச்சார ரீதியாக நிறைய அதை பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக இதை பற்றி வந்து சொல்லி ஆரம்பிக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஆனால் ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். சன் லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழைக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வந்து குறிப்பாக ஒரு ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஏற்பட்டு அப்புறம் செப்பரேஷன்ற ப்ராசஸ் ஏற்பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ஷனுக்கு எதிரொலிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் ஏற்பட்டு அது பெண்டிங்கில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வானவில் வந்து தெரியுது. சயின்டிஃபிக்காக வந்து இதுதான் அதோட பேசிக் ப்ராசஸ். சன்லைட் வந்து இந்த நான் சொன்ன பல ப்ராசஸில் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த அழகான வானவில் அப்படிங்கிறது தெரியுது. அது குறிப்பாக நம்மளுக்கு பின்னாடி வந்து சூரியனுக்கு போக தான் நம்மளுக்கு முன்னாடி வந்து வானவில் வந்து பார்க்க முடியும். ஆனால் இது சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது வந்து ரொம்ப மேஜிக்கலாக இருக்குது. இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இவ்வளோதானா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் இது வந்து நம்மளுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆச்சரியமூட்டும் ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் மதங்கள் வானவில்லை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறது கேட்கறதுக்கும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நம்ம இந்து மதம் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மதம் நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்து மதம். அதில் வேதங்களில் வானவில்லை பற்றி வந்து நிறையா சொல்லியிருந்தாலும் குறிப்பாக வந்து இந்திரன் அப்படிங்கிற கடவுளுடைய வில்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா வானவில்லை வந்து இந்து மதத்தில் பெரிதாக வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வானவில்லுக்கு உண்டான ரீசன் மீனிங் அப்படின்ற சொல்லிட்டு இந்து மதத்தில் எதுவும் சொல்லனாலும் இந்திரனுடைய ஒரு வில், இந்திரனை பற்றி பேசினா வானவில்லை பற்றியும் பேசுறது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. அடுத்து இப்போ நான் இஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து என்ன சொல்லியிருக்காரு, தன் படைத்த எல்லா விஷயங்களையும் பார்த்து வந்து ஆச்சரியப்படு, அது எல்லாத்தையும் லவ் பண்ணு, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து சூரியன், வானம், மலை, மரம், பூச்சி, செடி கொடிகள், மிருகங்கள் எல்லாத்த பற்றியும் அப்படி தான் வந்து யோசிக்க சொல்லியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வானவில்லும் அடக்கம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமில் வானவில்லை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வானவிலுக்கு வந்து ஒரு பெரிய கதை இருக்குது. இது வந்து தி கிரேட் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் ஃப்ளட் அப்படிங்கிற கதை பைபிளில் மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா பல புராணங்கள்லையும் இந்த கிரேட் ஃப்ளட் மாதிரியே கதைகள் வந்து இருக்கும். அதுக்கு ஒரு பல ஒத்துமை இருக்கும். ஏன் நம்ம
மகாபாரதத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேட் ஃப்ளட் அப்படின்னா என்னன்னா, உலகத்தில் பாவங்கள் ரொம்ப பெருகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோவா அப்படிங்கிற ஒருத்தன் மட்டும் கடவுள், அதாவது பைபிள் சொல்லக்கூடிய கடவுள் வந்து தேர்ந்தெடுத்து அவனோட குடும்பத்தை மட்டும் நீ உன்னை காப்பாற்றிக்கோ, அதனால ஒரு பெரிய ஒரு கப்பல் மாதிரியான பேழையை செஞ்சுக்கோ, அதற்கு நான் வந்து குறிப்பிட்ட நாட்கள் நேரம் தரேன், நீ வந்து உன்னோட குடும்பம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உன்னையே நோக்கி வரும் எல்லா விதமான மிருகங்களும் பார்த்தீங்கன்னா மிருக ஜீவங்கள் ஒரு பேராக உன்னை நோக்கி வரும், அதுங்க எல்லாத்தையும் அதை வந்து ஏற்றிக்கோ, ஏன்னா வந்து ரொம்ப நாள் மழை பெய்ய போகுது, அந்த மழை வந்து இது வரைக்கும் உலகம் பார்த்துடாத ஒரு மழை, ஒரு பெரிய ஃப்ளட் வெள்ளம் ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னதுனால நோவாவும் அதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய பேழையை கட்டி அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட அந்த நாளில் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா மிருகங்கள் தன்னோட ஃபேமிலியை ஏற்றிட்டு அந்த கப்பலுக்குள்ளே ஏறிடலாம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் அந்த கதை, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து மழை பெய்யுது, இவனை வந்து நம்பாதவங்க ஏளனம் செஞ்ச மக்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு மழையை பார்த்ததே இல்லை, ஒரு பில்டிங்க்கும் மேலே அப்புறம் மழையும் மறைக்கிற அளவுக்கு பெருசாக வந்து ஃப்ளட்டு வந்து ஆகிட்டே இருக்குது, மக்கள்லாம் செத்து போயிட்டாங்க கொஞ்ச நாள்லே. ஆனால் நோவை மட்டும் இந்த கப்பலில் ஏறதுனால தப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மழை வந்து நிற்கிது, சில ப்ராசஸ் மூலியமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தண்ணிலாம் வடிஞ்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு இந்த ஆர்க்கு நிற்கிது. அதுக்கப்புறம் அவன் கீழே இறங்கி வரான். ஸோ பைபிளை பொறுத்தவரை, இந்த கதையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மிருகங்களோட சேர்ந்து வந்து திருப்பியும் அந்த வேர்ல்டை ஹாப்பிடேட் பண்ணுறதுக்கு தன்னோட ஃபேமிலியோட நோவா ஃபேமிலியோட இறங்கி வந்து பார்க்குறப்போ கடவுள் அவனுக்கு வந்து என்னடா இது மக்களை வந்து தண்ணியை வச்சு இப்படி கொடுமைப்படுத்தி அழிச்சிட்டோமே, அதனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வச்சு உன்னை நான் அழிக்க மாட்டேன், தண்ணியை வச்சு உனக்கு இவ்வளோ பெரிய ஒரு அழிவை நான் வந்து ஏற்படுத்த மாட்டேன், இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டு வராது அப்படிங்கிறதுக்காக மழைக்கு முன்னரும் மழைக்கு பின்னரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைன் ஆஃப் ஹோப்பாக வந்து இந்த வானவில்லை வந்து காட்டினதாக வந்து பைபிளின் நம்பிக்கைப்படி சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு நம்பிக்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வானவில் அப்படிங்கிறது வந்து ஒரு சைன் ஆஃப் ஹோப்பாகவும் ஒரு மேஜிக்கலான விஷயமாகவும் தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ தமிழர்களோட பண்டைய நாகர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் இந்த வானவில்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைன் ஆஃப் ஹோப்பாக தான் வந்து பார்த்துருக்காங்க. சரி, இந்த நார்ஸ் மைத்தாலஜியில் வந்து வானவில் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்ஸ்னா தாங்க இந்த தார் இருப்பான்ல, சுற்றி இருப்பான்ல, அவங்களோட அந்த மைத்தாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வானவிலுக்கு ஒரு முக்கிய அங்கம் இருக்குது. ஸோ இந்த வானவிலுக்கு அவங்களோட அந்த நார்ஸ் பேர் வந்து பைஃப்ராஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மிட்காட் அண்ட் ஆஸ்காட். மிட்காட்னா அர்த்து, ஆஸ்காட் அப்படிங்கிறது இந்த தேவர்கள் வாழக்கூடிய அந்த உலகம் இருக்கு இல்லையா, அந்த தார் படத்தில் கூட காட்டுவாங்க. ஸோ மிட்காட்க்கும் ஆஸ்காட்க்கும் போகிறதுக்கான ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து வானவில் வந்து அவங்களோட டெஃபினிஷனாக அப்படி தான் வந்து பார்த்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், அந்த நார்வே இந்த மாதிரி இடங்கள்லாம் நார்தர்ன் லைட்ஸ் வந்து ஆரோரா பிலியர்ஸ் வந்து செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், வந்து ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். வானவிலோட ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களே வந்து வானவில் அப்படிங்கிற விஷயத்த வந்து மிட்காட்க்கும் ஆஸ்காட்க்கும் ஒரு பிரிட்ஜாக வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கையில் வானவில் அப்படி பார்க்கப்பட்டுச்சு. கிரீக் மெத்தாலஜி, கிரேக்க நாகரிகத்தில் வந்து நிறைய கதைகள் இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரொம்ப பழமையான ஒரு இது. அதில் வந்து ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வானவில். அது வந்து காடஸ் ஆஃப் ரெயின்போ. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் செய்திகளை கடத்தக்கூடிய ஒரு மெசஞ்சராக வந்து பார்த்துருக்காங்க. ஸோ வானவில் ஒரு அடையாளமாக வந்து கிரேக்க மெத்தாலஜியில் அப்படி இருந்திருக்கு. சைனீஸ் அவங்களும் ரொம்ப ஏன்ஷியன்ட்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பாம்பு கூட ஒரு டிராகன் கூட எப்படியாவது வந்து அசோசியேட் பண்ணிடுவாங்களே. இந்த வானவிலையும் பார்த்தீங்கன்னா வந்து வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அழகான செலஸ்டியல் ஸ்னேக்காக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. இன்னொரு சைனீஸ் நம்பிக்கையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் ஏற்பட்ட கிராக்கை வந்து ஒரு காடஸ் வந்து ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி வச்சு ஒட்டிட்டாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராக்கை ஒட்டத்துக்கு யூஸ் பண்ணப்பட்டது தான் வானவில் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் வானவிலுக்கு ஒரு தனி அங்கம், கதை, பார்வை அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு விதமாக இருக்குது. என்னதான் எல்லா மதத்தையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு 3 விஷயம் மட்டும் திருப்பி வானவில்லை பற்றி வந்துட்டே இருக்குது. அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஆஃப் ஹோப், ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாத்வே, ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு போக முடியாது பாத்வேவாக பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் ஃபேவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது கடவுளில் மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அடையாளமாக வந்து வானவில் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு 3 ஒத்துமைகளாக எல்லா நம்பிக்கையிலையும் வந்து பார்க்க முடியுது. சரி, நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறது ஓல்டஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறதுனால வானவில் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இங்கே வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலர்ஃபுல் வில்லு தானேங்க வானவில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அது அப்படி இல்லையா, வானம் அவில் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அதாவது ஃப்ராக்ரண்ட், கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வான அவில் அப்படின்னு சொல்லலாம்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்படி 2 அர்த்தம் வந்து இதில் இருக்குது. அண்ட் கவித்துவமாக சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவிதைகளில் வானத்து பூ அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அது பூ மாதிரி இல்லை அப்படின்னாலும் பூ வந்து வண்ண நிறங்களில் இருக்கும் அப்படிங்கிறதுனால வானத்து பூ அப்படின்னு சொல்கிறதும் அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிற மாதிரியான ஒரு வார்த்தையாக இருக்குது. அண்ட் மேகவில் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் சமஸ்கிருதத்திலேருந்து கடன் வாங்கின ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க சில இடங்கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திர தனுஷ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திரனுடைய போ, அதாவது வில்லு தான் வந்து இந்திர தனுஷ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம்.
சரி இவ்வளோ விஷயங்கள் வானவில் பற்றின வந்து பல கலாச்சாரங்கள்லாம் நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டாலும் நான் வானவில்லை எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னா வந்து என்னோட பர்சனல் லைஃப்பில் வந்து வானவில் நிறைய இடங்கள் வந்து தென்பட்டிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து தனியாக யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் வந்து சில நேரத்தில் நம்ம கண்ணில் படும். ஏன்னா பல நேரங்கள் நம்ம வந்து ஓட்டாமல் ஓடிட்டு இருக்கிறதுனால வந்து நம்மளை நோக்கி எவ்வளோ அழகான விஷயங்கள் நம்ம கண்ணு எதிரே வந்தால் கூட அதை வந்து கடந்து போயிடுவோம், இல்லை நம்ம கண்ணில் படாமல் அது வந்து தொலைந்து போயிடும். பட் நம்ம ரொம்ப அப்சர்வெண்ட்டாக தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், சில விஷயங்கள்லாம் கண்ணில் படுறப்போ அதுக்கு சில மீனிங்காக நம்மளாம் எடுத்துப்போம்ல. எனக்கு லைஃப்பில் நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா தோன்று இருக்கிறப்போ, பல தோல்விகள் எனக்கு நடந்தப்போ, பல வாட்டி நம்பிக்கையே இழந்து இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைட்டெல்லாம் தூங்காமல் சில நேரத்தில் காலையில் முழிச்சு பார்க்குறப்போ அந்த மாதிரி வந்து முக்கியமான பல மொமெண்ட்ஸில் வந்து இந்த வானவில் வந்து எனக்கு கண்ணில் பட்டிருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருந்த அதே அம்யூஸ்மெண்ட் தான் இன்றைக்கி வரைக்கும் வானவில் மேலே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பல நம்பிக்கையின் மூலியமாக பார்த்துட்டு இருந்தாலும் சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கிறது தான் பேசிக்காக ஒரு ஹியூமன் டெண்டன்சி. பட் சயின்டிஃபிக்காக இந்த வானவில்லை புரிஞ்சாலும் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி அது கொஞ்சோண்டு தெரிஞ்சாலும் இல்லை முழு வானவில்லா எங்கேயாவது தெரிஞ்சால் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உத்து பார்த்துட்டே இருக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், அதை கூட செல்ஃபி எடுக்கணும், அதை எடுத்து ஒரு போஸ்ட்டாக ஸ்டோரியாக போடணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அம்யூஸ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியல. நீங்களும் அந்த மாதிரி வந்து எப்போ வானவில்லை பார்த்தாலும் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னா அதையும் கீழே வந்து பகிர்ந்துக்கோங்க. எப்பவுமே வந்து வானவில்லுடைய முடிவை வந்து கண்டே பிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அது கீழே ஒரு கோல்டன் பாட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஓமையாக சொன்னாலும் இந்த மாதிரி அழகான விஷயங்களை வந்து நம்ம இன்ஸ்பிரேஷனாக லைஃப்பில் எடுத்துக்கிட்டால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளோட முடிவில் நம்மளுக்கு கோல்டன் பாட் மாதிரியான நல்ல ஒரு ப்ரைஸ், நம்மளோட உழைப்புக்கு தேவையான கூலி வந்து கிடைக்கும். அதற்கு ஒரு ஹோப்பாக இந்த வானவில் வந்து லைஃப்லாம் நம்மளுக்கு வந்து உதவ போகுது. ஸோ நம்ம நினச்ச நேரத்தில் அதை பார்க்க முடியாது, எப்போல்லாம் நினைக்கலையோ எதிர்பாராத நேரத்தில் இந்த மாதிரி வானவில் மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வரும். அதை நம்ம வந்து லைஃப்பில் செரிஷ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்படிங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச வானவிலை பற்றி ஒரு காணொலி பண்ணணும்னு நினச்சேன். நான் சொல்லாத பல விஷயங்கள், உங்களுக்கு வானவில் கூட இருக்கிற அனுபவங்கள், நான் பேசின விஷயத்தை பற்றி மட்டும், வேறு எதுவுமே தேவையில்லைங்க, நான் பேசின விஷயத்தை பற்றி மட்டும் உங்களுக்கு இருக்கிற அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.